எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜிஎஸ்டி போர்ட்டல் இன்போசிஸ் வந்த பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டல் வருவதற்கு முன்பு என இரு கூறுகளாக எடுத்துக்கொண்டால் வரி தொழில் டிஎன் வேட் சட்டத்தில் டிசிஎஸ் போர்ட்டல் மிகச் சிறப்பாக சேவை வழங்கினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு மாநில டிஎன்ஜிஎஸ்டி சட்டமாக இருந்தாலும் டிஎன் வேட் சட்டமாக இருந்தாலும் தாமத கட்டணம் என்பது கிடையாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டல் தாமத கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் சர்வர் பிரச்சனை என்று தேவையில்லாத ஒவ்வொரு மாதமும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் வரி தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்வதில் தாமதம் செய்ய வேண்டும் என்பதாலேயே 8 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட தினசரி மாற்றங்கள் என்ற வகையில் ஜிஎஸ்டி சட்ட மாற்றம் என்பது 55 ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள் மட்டுமே அவர்கள் சொல்லிய பிறகு ஜிஎஸ்டி சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் சொல்லாமல் கிட்டத்தட்ட 10,000 மாற்றங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டிஎன் இன்ஃபோசிஸ் செய்துள்ளார்கள். இவற்றையெல்லாம் தாக்குப்பிடித்து இ ஃபைலிங் மூலம் ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன், ஜிஎஸ்டிஆர் 1, சிஎம்பி ரிட்டர்ன் ஆகியவை தாக்கல் செய்வதற்கு போதுமான கால அவகாசமும் கிடையாது. குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறையும் கிடையாது. ஒருபுறம் டியூ டேட் முடிந்த பிறகு தமிழ்நாடு மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் நேரடியாக தொலைபேசி மூலமாக வணிகர்களுக்கு இன்னும் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் செய்யவில்லை என சொல்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தால், மறுபுறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் தொடர்ச்சியாக வேலைகள் வரும்போது கூடுதல் அவகாசம் தர வேண்டும். அதுதான் நியாயமான அணுகுமுறை. குறிப்பாக ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு சொல்லப்பட்டது, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு அதிகமான நேர விரயம், குறிப்பாக லாரிகளில் சரக்குகள் குட்ஸ் தேக்கமடைகிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து வருவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது. அந்தந்த மாநில எல்லைகளை கடக்கும் போது, குறிப்பாக வாளையார் செக் போஸ்ட், தமிழ்நாட்டில் உள்ள பகவதிபுரம் செங்கோட்டை செக் போஸ்ட் மற்றும் கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள தமிழ்நாடு எல்லையான களியக்காவிலை, சென்னையில் உள்ள ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த அந்த மாநில எல்லைகளில் அதிக நேரம் லாரிகளில் சரக்குகள் தேக்கமடைவதால் அதிக தாமதம், அதிக விரயம், நேர விரயம், பொருளாதார இழப்பு, டீசல் இழப்பு என்று சொல்லப்பட்டு ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. தற்போது அவையெல்லாம் முடிந்துவிட்டது. வரி தொழில் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் பல மணி நேரம் கம்ப்யூட்டரில் காத்துக்கொண்டே இருக்கிறோம். கணனிக்கு எதிர்ப்புறம் ஜிஎஸ்டி போர்ட்டல் சர்வர் பிரச்சனைக்காக காத்துக்கொண்டே இருக்கிறோம். வீணாக நாங்கள் தொழில் நட்டம் படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுகிறது. இதற்கு தீர்வு வணிகர்கள் தான்